பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. How confident this time? இந்த தூத்துக்குடி நிச்சயமா வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறேன். போன முறை 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சீங்க. இந்த முறை என்ன டார்கெட்? அப்படிலாம் டார்கெட் எல்லாம் இல்லை. மக்களுடைய நல்ல ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும். ஒரு மேம்போக்கான அப்சர்வேஷன், இது உங்களுக்கு ஒரு ஈஸி கான்டெஸ்ட் இந்த முறை அப்படி இருக்கலாம். கடந்த முறை ஒரு ஸ்டார் வேட்பாளர், இந்த முறை கேண்டிடேட்ஸ் எல்லாம் லைட் வெயிட்ஸா பார்க்கப்படுறாங்க. அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? இல்லைங்க, யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அதிமுக அடிமட்டத்திலேருந்து அவங்களுக்கு கட்சியோட ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அதனால நம்ம அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் அது ஒரு எதிரணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அப்படின்னு நம்மளுடைய கடமை நம்ம செய்யணும். 5 வருஷம் லோக்சபா அனுபவம் எப்படி இருந்தது? நீங்க ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கிறீங்க. இது உங்களுடைய கடந்த டேர்ம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லோக்சபா அனுபவம் எப்படி இருந்தது? பெரும்பாலும் ரொம்ப வருத்தமான ஒன்றாகத்தான் இருந்தது. ஏன்னா ஆட்சியில் இருந்த பிஜேபிக்கு ஜனநாயகத்து மேலேயோ இல்லைன்னா பார்லிமெண்ட் மேலேயோ அங்கே இருக்கக்கூடிய விவாதங்கள் மேலேயோ பெரிய நம்பிக்கை கிடையாது. முக்கியமாக யாருமே எந்த அரசுமே முக்கியமாக எடுத்துக்கிறது கொஸ்டின் அவர், அந்த கேள்வி நேரம் அப்படிங்கிறது. அதை கூட ஒரு சரியான பதில்களை தரதோ, கேட்ட கேள்விக்கு பதில் தரணும் அப்படிங்கிற அந்த உணர்வோ அவங்களுக்கு இருந்ததே கிடையாது. பாராளுமன்றத்தில் இருக்கிறது சும்மா கூச்சல் அமளி, இப்படி இப்போ வெளிநடப்பு, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டிபேட்டுக்கான ஸ்பேஸ் இல்லைங்கிறது. அந்த அக்யூசேஷன் ஸ்டேட் அசம்பிளி மேலேயும் வைக்கப்படுது. என்னது இந்த ப்ரொடக்டிவா இருக்கா எதிர்கட்சிகளுக்கான ஸ்பேஸ்? சென்ற முறை நான் முதலாக போன போது யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்தேன். அப்போ எவ்வளோ டிபேட்ஸ் நடந்திருக்கு. இதே பிஜேபி எதிர்கட்சியில் இருந்த பொழுது அவங்க கேட்ட கேள்வி, அங்கே அருண் ஜேட்லியோ அருண் ஷோரி போன்றவர்கள்லாம் பேசும்பொழுது யாருமே குறுக்கிட மாட்டாங்க. குவாலிட்டி ஆஃப் டிபேட்ஸ், எஸ், தி குவாலிட்டி ஆஃப் டிபேட்ஸ் வாஸ் பெட்டர் அண்ட் தி ஸ்பேஸ் ஃபார் டிபேட்ஸ், அந்த டிபேட்டுக்கான அந்த மரியாதை, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கான மரியாதை, அது ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையான்றதை தாண்டி எதிர்கருத்துக்களுக்கு தரப்பட்ட மரியாதை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இவங்களோட முதல் டேர்மில், பிஜேபியோட முதல் டேர்மில் இருந்ததை விட இந்த முறை இன்னும் குறைவாக இருப்பதாக நான் உணர்றேன். டெல்லி பொலிட்டிக்கல் கல்ச்சரை ஸ்லாகித்து சொல்றவங்க தமிழ்நாட்டில் இன்னும் அதிகம். இங்க எல்லாரும் எதிரும் புதிருமா இருப்பாங்க, அங்க எல்லாரும் ரொம்ப சகஜமா இருப்பாங்க. உங்களுக்கு கூட யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த பொலிட்டிக்கல் லைன். அந்த கல்ச்சர் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க ராஜ்யசபா எம்பிஆர்லேருந்து பார்த்துருப்பீங்க, அது மாறிட்டு வரதா இன்னமும் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க? சின்ன அளவு மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அழுத்தம் இருக்கு, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அழுத்தம் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி எல்லா கட்சிகளிலும் நண்பர்கள் இருக்காங்க, வெல்விஷர்ஸ் இருக்காங்க, ஒருத்தருக்கும். அதனால இன்னும் அப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்கு முழுவதுமாக போய்விடவில்லை. நீங்க அங்க இன்னும் கனிமொழி தானா இல்ல கனிமொழியா? எனக்கு இன்னும் கனிமொழி ஆல, ஃப்ரெண்ட்ஸுக்கு கனியாக சுரங்கி விட்டேன், அவ்வளவுதான். மொழிதான் பிரச்சனை இல்ல, மொழிதான் பிரச்சனை. ஆனா எல்லா இடத்துலயுமே அங்க முக்கியமா மொழிதான் பிரச்சனை. டிபேட்ஸ், தமிழ்நாடு எம்பிஸ் கலந்துக்கிற டிபேட்ஸ் பல மொழி சார்ந்து பிரச்சனையாங்க. அவங்க ஹிந்தியில பதில் சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அந்த டிவைட் இன்னும் இருக்கும். டெஃபினட்டா பிஜேபி கவர்மெண்ட் வந்த அப்புறம் இன்னும் அதிகமாக நான் பார்க்கிறேன். அந்த அழுத்தம் ஹிந்தி தெரியணும், ஹிந்தியில் பேசணும், ஹிந்தியில் பதில் சொல்கிறது, அப்புறம் நாங்கள் எழுதக்கூடிய கடிதங்கள், ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய கடிதங்களுக்கு ஹிந்தியில் பதில் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் ரூட்டை மாற்றணும். ஐம் ஜஸ்ட் பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட். ஸோ இதுதான் அங்கே யதார்த்தம். அப்படிங்கும்போது நிறைய தென் மாநிலங்கள் அதுக்கு பழகிட்டாங்க. கர்நாடகாலேயோ இல்லை மற்ற சில மாநிலங்களையோ இது பிரச்சனையா இல்லை. ஷுட் வி சேஞ்ச் அவர் அப்ரோச்? வை ஷுட் வி? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவங்க யார் ஒரு மொழியை கொண்டு நம்ம மேலே திணிக்கிறதுக்கு? யாருக்குமே இன்னொருத்தர் மேலே ஒரு மொழியை திணிக்கக்கூடிய உரிமை கிடையாது. யாருக்கு வேணாலும் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் இதை நீ கற்றுக்கிட்டாதான் நீ இந்தியன்
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. நான் எனக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியில் நான் பேசுவேன். இன்றைக்கி வந்து ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ ரெண்டும் இருக்குது. ஸோ ஐ கேன் சூஸ் வாட் ஐ வாண்ட் டு. மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஹிந்தியில தான் பெரும்பாலும் பதில் சொல்றாங்க. சில நான் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்கும்பொழுது ஆங்கிலம் தெரிந்த ஒரு அமைச்சர் பதில் சொல்லும்பொழுது நான் எப்பயுமே குறுக்கிட்டு நான் ஆங்கிலத்தில் கேள்வி. உதாரணத்துக்கு பியூஷ் கோயல் நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஏன் ஹிந்தியில சொல்றீங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து இந்த புது பார்லிமெண்ட்ல எல்லா மொழிகளையும் டிரான்ஸ்லேஷன் வருது. அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். சுவையான செரிஷபிள் மொமெண்ட்ஸ் அந்த கடந்த 5 வருஷங்கள் மோஸ்ட் ரீசன்ட் அது வந்து அஃப்கோர்ஸ் 2 பேர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ள குதித்த போது அது ரொம்ப இருந்தேன். ஆனால் அப்பொழுதுதான் ராகுல் காந்தி அவர்களும் பார்லிமெண்ட்குள்ளே வந்தார். ஸோ பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த பக்கம் சத்தம் கேட்டுச்சு. நான் முதல்ல வந்து யாரோ தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவங்க எழுந்து ஒரு டெஸ்காக தாண்டி ஓடி வரும்பொழுது என்ன அது ஐ நோட்டிஸ்ட் ஒரு ஷூ கையில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த புகையெல்லாம் வர ஆரம்பிச்சது. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இன்ஸ்டிங்க்ட் அது என்னன்னு ஓடி போய் பார்க்குறதா தான் இருக்கே தவிர பதற்றப்படலையா நீங்க? பதட்டம் அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து என்ன நடக்குது அங்கே அடிக்கிறாங்க. ஸோ யூ வாண்டட் டு கோ அண்ட் சே அடிக்காதீங்கன்ட்டு அந்த மாதிரி இருந்ததே தவிர இப்போ ஒரு பெரிய பதட்டம் இல்லை. எல்லாருமே நிறைய பேர் திருப்பி உள்ளே ஓடி வந்தாங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி பார்லிமெண்ட்? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி பார்லிமெண்ட்? சுப்ரியா அது ஆப்வியஸ். அதை தாண்டி இல்லை, அதை தாண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஷீ இஸ் யுவர் க்ளோசஸ்ட். தொகுதியில பெரிய சவால்லாம் இந்த 5 வருஷத்துல வெள்ளத்தை சொல்லலாமா, அதை தாண்டிய சவால்கள் இருந்தது? முதல்ல கோவிட் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. ஆக்சிஜன் கிடைக்கிறது, அப்புறம் ஆக்சிஜன் கொண்டு வந்த அப்புறம் அந்த ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணுற டியூப்ஸ் கொண்டு வர்றது, அது மெடிசின்ஸ், இது எல்லாமே ஒரு பெரிய, அதுவும் அந்த பிளாக் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சப்போ அதுக்கான மருந்துகள், இது எல்லாமே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி மழை வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. அதில் நீங்கள் பைக்லலாம் போனீங்க? இல்லை, அங்கே ஏரலுக்கு கனெக்டிவிட்டியே கிடையாது. ஸோ போட்டில் தான் போக முடிஞ்சது. அங்கே போயிட்டு அங்கே வேறு வண்டி இல்லை. கட்சிக்காரர் அவர்? என்னங்க கட்சிக்காரர் அவர்? இல்லை, இங்கே போனப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், தூத்துக்குடியில் போனது. அங்கே ஐ திங்க் அவங்க ஹி வாஸ் அ போலீஸ் இது கூட வந்திருந்தாரு. ஸோ அவர் ஓட்ட தெரியும்ன்ட்டு அவர் வந்தார். தேர்தல் களத்துக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பலமுனை போட்டியா, இருமுனை போட்டியா, மும்முனை போட்டியா?